மக்களே, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வைல்ட் கார்டுக்கு முதல் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பின் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோடனே இத்தனை சம்பவங்களா, இவ்வளவு விடயங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே புதுசா இருக்கு, தரமா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்ததுமே பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதிரடி மேல் அதிரடி, சரவடி மேல சரவடி, சொன்னதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட், அவ்வளோ ஒரு போல்ட்னஸ், வெறித்தனத்தின் உச்சம். சரிங்களா? ஸோ இவங்களை பார்த்தோன்னே பல பேர் சொன்னது என்னன்னா, விஜி அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவத்தை இந்த பொண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ சொன்னதை செஞ்சிருக்காங்க முதல் கட்டம். அது என்ன அப்படின்றது அடுத்தது இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 5வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட் மேபி டாப் 5 தீர்மானிக்கக்கூடியது. சரி, அது என்ன விடயம் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம், யார் யார் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிற டாஸ்க், இந்த வாரம் நடக்க இருக்கிற டாஸ்க், அதுக்குள்ளே இருக்க ட்விஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றியும் பேசலாம், பார்க்கலாம். லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோட் எனக்கு சூப்பராக பிடிச்சது. முக்கியமாக வைல்ட் கார்டு என்ட்ரி பிரஜின், சந்திரா, திவ்யா, இந்த 3 பேருமே ஹைலைட்டு. அவங்க பண்ண 3 சம்பவங்கள் தரமாக இருந்துச்சு. நம்ம அதை பற்றி நம்மளுடைய முதலாவது சேனல் டனிஸ் வியூவில் போட்டிருக்கோம், பாருங்க மக்களே. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் அவர்கள். கணேஷ் அப்படின்னா பிள்ளையார். பொதுவாக வந்து தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சில பேர்களுக்கு பவர் அதிகம். அர்ச்சனா, கணேஷ், ஸோ ஆரி அர்ஜுனன், ஸோ இப்படியான விடயங்கள் எல்லாம் பவர்ஃபுல் நேம்ஸ். ஏன்னா டைட்டில் வின்னர்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ரீதியில் வந்துடும். அடுத்தது 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, கூட்டுத்தொகை 2ஆ இருக்கிறவங்க. ஸோ 80% டைட்டில் வின்னர்ஸ் 2ஆம் நம்பர் தான் பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும். பிரபலமா பேசப்பட்ட நபர்களும் அந்த 2ஆம் நம்பருக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ அப்படி சில விடயங்கள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அவங்களோட பேர் வந்தோடனே ஏதோ இந்த பொண்ணுகிட்டே இருக்கு அப்படின்னு தான் பேசப்பட்டது. அவங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல், போல்ட்னஸ் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ சொன்னதை செஞ்சிருக்காங்க. என்னன்னா இந்த வாரத்தோட கேப்டன் வந்து திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிதான் வெளியில தகவல் வந்திருக்கு. நினைச்சு பாருங்க மக்களே, வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாங்க, வீட்டுக்குள்ள 19 பேர். அதுல வந்ததுமே முதல் நாளே சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா திவ்யா கணேஷ் வெரி 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 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். நேத்து வந்த அந்த கானா வினோத் என்றவன் இவங்கள மொக் பண்ண ட்ரை பண்ணா செருப்படி கொடுத்து அனுப்பி விட்டாங்க திவ்யா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு ஃபயர் ரீப்ளே இருக்கு பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப் திவ்யா. சரிங்களா? ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்றது வருகின்ற தகவல். கண்டிப்பா டிசிப்ளின் வேற மாதிரி பண்ணுவாங்க, வெயிட்டிங். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட். ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு தெரியல, ஒட்டுமொத்த பேருமே வந்திருக்காங்க சில பேரை தவிர்த்து. சரி, யார் யார் அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க, யார் போனா நல்லா இருக்கும் வழியில அப்படின்றது என்னுடைய ஒரு அப்டேட்டை நான் இதுல சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சந்திரா அமி அவர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தவங்களையும் தூக்கி போட்டிருக்காங்க போல இருக்கு. சந்திரா அமி, அப்புறம் பிரஜின் அவர்கள், அப்புறம் அமித், அடுத்தது காமரூடின், அப்புறம் விஜய் பார்வதி, அப்புறம் இந்த கானா வினோத், வியானா, விக்கல்ஸ் விக்ரம், கெமி, எஃப்ஜே ஆரோக்கியராஜ், அந்த ஆளோட பேர் எஃப்ஜே ஆரோக்கியராஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சபரி, துஷார், பிரவீன், ரம்யா ஜோ, திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார். சரிங்களா? மொத்தம் 16 பேர். 3, 5, 8, 10, 15, 19 பேர்ல 15 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க மக்களே. இதுதான் பிக்கஸ்ட் நாமினேஷன் லிஸ்ட் எனக்கு தெரியும் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி 15 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்கு. மேபி அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனா கூட இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த 15 பேர்ல யாரு டிசர்விங் டு கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இந்த கானா வினோத், துஷார், ரம்யா ஜோ, எஃப்ஜே, பிரவீன், இவங்க எல்லாமே வந்து எதுவுமே பண்ண போறதில்லை இனிமேல் எவ்வளவு கொடுத்தாலும். அதில் முக்கியமாக இந்த கானா வினோத் பண்ணுறது பொம்பளை பொறுக்கி தரோம். இந்த துஷார்ன்றது எதுக்கு இருக்கு, என்னத்துக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியல.
அப்புறம் பிரவீன் ராஜ்ன்றது, அப்புறம் ரம்யா ஜோ, எஃப்ஜே, எது போனாலுமே ஹாப்பி தான். டபுள் எவிக்ஷன் அரங்கிக்குள்ள இந்த ரம்யா ஜோவையும் துஷாரையும் இல்லை எஃப்ஜேயையும் ரம்யா ஜோவையும் தூக்கி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஃப்ஜே இப்போதைக்கு தூக்குவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அப்ப யார் யாரோட பேர் வரையில இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யாரோட பேர் வரையிலன்னா கனியவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, அவங்களோட பேர் வரையில. அடுத்தது சுபிக்ஷா அண்ட் அரோரா. சுபிக்ஷா தப்புனது பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு கேம் பிளே பண்ணுது, டைட்டில் அடிக்கணும்னு குறியா இருக்குது. அப்ப அந்த பொண்ணோட பேர் தப்புனது பெரிய விடயமில்ல. அரோராவோட பேர் ஏன் தப்பிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. திவ்யா அவர்கள் வந்து கேப்டன் அவர்களை நாமினேட் பண்ண முடியாது. இதுல ஒரு கதை ஒன்று போகுதுன்னா இந்த வந்தார்கள் அமித் 4வது வயல்கார்டு என்று. ஸோ அப்போ அவர் வந்து எஃப்ஜேயையும் அரோராவையும் வச்சு ஒரு வெப் சீரிஸ்ல 2 எபிசோடு என்னவோ எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்ததே இவங்களை பூஸ்ட் பண்ணத்தான் அப்படின்னு ஒரு தகவல் போகுது. அது என்ன மாதிரி கதைன்னு தெரியல. சரி, பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட நாமினேஷன் அண்ட் கேப்டன் யார் யார் என்ற அப்டேட்டை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சொல்ல போனா இதான் முதல் நாள் மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வந்து இதற்கு முதல் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண, தமிழ் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண பழைய போட்டியாளர்கள் திரும்ப வர போறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்கு. அது என்ன டாஸ்க் அப்படின்னுக்குள்ள ஹோட்டல் டாஸ்க் மாதிரியான ஒரு டாஸ்க்ல இவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே 4-5 பேரா வர போறாங்க. அதுல யார் யார் வர போறாங்க அப்படின்னு தெரியல. வனிதா விஜயகுமார் அவர்களும் வருவார்கள் அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா? ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஆரம்ப வாரமா தான் பார்க்கப்படுது. தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கு மக்களே. சரிங்களா? ஸோ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சரியான நபர்கள், தகுதியான நபர்கள் இந்த ஷோக்குள்ள வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப தகுதி இல்லாத நபர்களை கானா வினோத், அப்புறம் இந்த காமருடின், விஜய் பார்வதி, பட் வட்டவை அவங்க ஏதோ பண்றானுங்க, நெகட்டிவாவே ஏதோ பண்றானுங்க. இந்த கானா வினோத் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தின்னுட்டு தூங்குறது, பொம்பளைகளை தடவுறதான் அதோட வேலை. துஷார் அதை இதுக்கு என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. அரோராக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா எதுவுமே பண்ணாது, அவங்க காசு ஏர்ன் பண்றது அவங்களோட நோக்கத்தில் வந்திருக்காங்க. ரம்யா ஜோ அதுவும் அப்படித்தான். ஸோ இவங்கெல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கேமு வந்து கேமர்ஸுக்கு இடையில நடக்கும். அப்போ அது பார்க்க நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட் மக்களே. நாளை நடக்க இருக்கிற சம்பவங்களோட அப்டேட் இதுதான். கேப்டன் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்கள பார்க்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியுது, போல்டா இருக்காங்க, செம சூப்பர். நன்றி.